செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு. கல்வித்துறை முக்கிய தகவல். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்து விடைத்தாள்கள் திருத்தும் பணிகளும் முடிவடைந்துள்ளது. 10ஆம் வகுப்புக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வரும் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இந்நிலையில் திட்டமிட்டபடி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் 9ஆம் தேதியும் 10, 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதியும் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுமை பெண் திட்டம் 4.95 லட்சம் மாணவிகள் பயன். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்காக ரூபாய் 721 கோடி செலவிடப்பட்டு இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 4,95,000 மாணவிகள் பயனடைந்து உள்ளதாகவும் அரசு குறிப்பிட்டுள்ளது. அதேபோல் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 3.80 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. MBBS தமிழில் படிக்க நடவடிக்கை. அமைச்சர் மா. சுப்பிரமணியன். மருத்துவக் கல்வியை 5 ஆண்டுகளும் தமிழில் படிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இதில் சில சட்ட சிக்கல்கள் இருப்பதால் அது குறித்து தேசிய மருத்துவ கவுன்சிலுடன் ஆலோசிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேலும் 6 மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாதம் ரூபாய் 10,000 ஊக்கத்தொகையுடன் CA படிக்கலாம். CA படிப்புகளை மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் படிக்கலாம் என இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவின் மத்திய குழு உறுப்பினர் ஆடிட்டர் ராஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு www.instituteofcharteredaccounts என்ற இணையதளத்தை பார்க்கலாம். CSIR நெட் தேர்வு முடிவுகள் வெளியீடு. CSIR நெட் தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளன. கல்லூரிகள், யூனிவர்சிட்டிகளில் உதவி பேராசிரியர் தகுதி தேர்வு போல 5 அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் பிரத்யேகமாக CSIR தேர்வு நடத்தப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 326 மையங்களில் நடந்த இத்தேர்வை 1.75 லட்சம் பேர் எழுதினர். தேர்வு முடிவுகள் தற்போது www.csirnet.nta.nic.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.